ஹாய், இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் நம்ம பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் பற்றி தான். இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட வீடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரீட்டு தான். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த டாக்ஸ் அப்படியே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நல்லா சாப்பாடு கொடுத்து ஷெல்டர்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்குறாங்க. ரொம்ப கொஞ்சி கொஞ்சி நல்லா விளையாடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு உங்கள் வீட்டுக்கு வேற ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க, வேற வீட்டுக்கு போகிறாங்க, அந்த ஃப்ளாட்டில் வந்துட்டு பெட்ஸ் நாட் அலவுடுன்னா அந்த டாகை கூட்டிகிட்டு போயிட்டு வேறு ஏதாவது இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு டாக் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா யாரோடையுமே சேராது, ரிசர்வ்டாகவே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ரொம்ப ரொம்ப பாசத்துக்கு ஏங்குதுன்னு சொல்லிட்டு அது அந்த ஓனரை தேடிக்கிட்டே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு டாகை வளர்க்குறீங்கன்னா அதை நல்லா கடைசி வரைக்கும் அதை வச்சு பார்த்துக்கோங்க. அது முடியாத சமயத்துலேயும் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. உங்களால் இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியலன்னா அந்த டாக் ஸ்ட்ரீட்லேயே இருக்கட்டும், அது ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்ட்ரீட்லேயே சாப்பாடு கொடுத்துருங்க, ஸ்ட்ரீட்லேயே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து பாசத்தை காமிச்சு ஏமாத்திடாதீங்க ப்ளீஸ். சரி, ஓகே. இவங்க தான் எங்களோட ஸ்ட்ரீட் ஹீரோஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க? இவங்களாம் என்னோட பாடி கார்டுனே சொல்லலாம். இவங்களுக்கு வந்து என்ன நல்லா தெரியும், எனக்கு தான் இவங்க யாருன்னு தெரியல. எல்லாம் குட்டி குட்டியாக இருந்து வளர்ந்தவங்க தான் இப்படி ஆயிருக்காங்க.